வன்பு கலந்து அறியாத மனத்தோர்தங்கள் மனங்கலந்து மதிகலந்து வயங்கா நின்ற என்பு கலந்து ஊன் கலந்து புலன்களோடும் இந்திரியம் அவை கலந்து உள் இயங்குகின்ற அன்பு கலந்து அறிவு கலந்து உயிர் ஐம்பூதம் ஆன்மாவும் கலந்து கலந்து அன்னித்து ஊறி இன்பு கலந்து அருள் கலந்து துளும்பி பொங்கி எழுங்கருணை பெருக்காரே இன்பத்தேவே. வன்பு கலந்து அறியாத மனத்தோர் தங்கள் மனம் கலந்து இறைவன் இருக்கின்றான் என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார். இறைவன் அடியவர்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது என்ன தகுதியை எதிர்பார்க்கின்றான், அந்த தகுதியை கொண்ட அடியவர்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் இறைவன் எவ்வாறு கலக்கின்றான் என்கின்ற அந்த கலப்பை ஆன்மீக அனுபவத்தை வள்ளல் பெருமான் மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லுகின்றார். இறைவனை கருணை பெருக்காரே என்கின்றார். இறைவனுடைய கருணை பெரிய ஜீவ நதியாக புறப்பட்டு வருகின்றது என்று ஓர் உருவகமாக இங்கே நமக்கு காட்டுகின்றார். அது இன்பத்தேவே என்கின்றார். உயிர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதே இறைவன்தான். அந்த இன்பம் அவனுடைய கருணையினால் வருகின்றது. அந்த கருணை வற்றாத ஜீவநதியாக கால இட வெளி முழுவதும் நிறைந்து பொங்கி பெருகுகின்றது. அதை எப்படி சொல்கின்றார்? அருள் கலந்து இன்பு கலந்து அருள் கலந்து துளும்பி பொங்கி எழுங்கருணை பெருக்காரே என்று சொல்லுகின்றார். துளும்பி என்றால் ஒரு குடம் நிறைந்து மேலே தண்ணீர் துளும்பி வருவதை போல் இறைவன் நிறைகுடமாக இருக்கின்றான். அவனுடைய அன்பானது அருளாக மாறி கருணை பெருக்கெடுத்து அந்த ஒரு ஜீவ நதியாக ஓடுகின்ற அளவுக்கு அந்த கருணை இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அவன் கேட்பது ஒரே ஒரு தகுதியைத்தான் மெய்யன்பர்களிடம். வன்பு கலந்து அறியாத மனம். வன்பு என்றால் இம்சை. இறைவன் மனிதர்களிடம் சாதுக்களிடம் வேண்டுவது அஹிம்சை. ஹிம்சை உள்ள மனம் சாதாரண மனிதனுக்கு உரியது. அஹிம்சை கொண்ட மனம் ஒரு சாதுவினுடைய மனம். சாதுவினுடைய மனம் யாருக்கு ஏற்படுகின்றதோ அவர்களை நோக்கி இறைவனுடைய வற்றாத ஜீவநதியாகிய கருணை பெருக்காறு ஓடி வருகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது அது எங்கெங்கே எந்தெந்த பகுதிகளை அது ஒளியாக மாற்றுகின்றது, மனிதர்களுடைய வளவையெல்லாம் இருளகற்றி ஒளியாக மாற்றுகின்றது என்று சென்ற பாடலிலே கண்டோம். அதனுடைய விளக்கத்தை இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். மனம் கலந்து மனதிலே இருக்கின்ற இருளை அகற்றி அதனை ஒளிமயமாக மாற்றுகின்றது. மனம் என்பது ஜடப்பொருள், அது ஒரு கருவிதானே. கரணம் என்றாலும் கருவிதான். அந்த மனதில் இருக்கின்ற இருளை அகற்றி அதனை ஒளிமயமாக மாற்றுகின்றது. மதி கலந்து மதி என்கின்ற அறிவு நமக்கு குறைவுபட்ட அறிவாக இருக்கின்றது. வளர்பிறையும் தேய்பிறையும் நம்முடைய அறிவுக்கு உண்டு என்பதனால்தான் நம்முடைய அறிவை மதி என்று சொன்னார்கள். இறைவனுடைய அறிவு பூரணமான அறிவு. இறைநிலை அடைந்த மனிதர்களுடைய அறிவு இறைவனின் தலையில் இருக்கின்ற பூரண மதியைப் போல் வெண்ணிலாவை போல் ஆகிவிடும் என்பதை காட்டத்தான் வெண்ணிலா கண்ணிலே தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வெண்ணிலாவை விழித்து வள்ளல் பெருமான் பாடுகின்றார். இங்கே நம்முடைய மதியில் இருக்கின்ற தேய்பிறை என்கின்ற தேய்ந்து போகின்ற அந்த குற்றத்தை நீக்கி பூரணமதியாக இறைவன் ஆக்குகின்றான். வயங்கா நின்ற என்பு கலந்து. இந்த இடம் சித்தர் நெறியை சார்ந்தது. திருவள்ளுவர் தொடங்கி மணிவாசகர் வழியாக வள்ளல் பெருமான் வரை அந்த சித்தர் நெறியினுடைய பாரம்பரியம் தமிழ் மரபு தொடர்ந்து வருகின்றது. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்கின்ற குறளுக்கு விளக்கத்தை இங்கே நாம் காண்கின்றோம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்றால் என்ன பொருள்? ஒரு ஜீவன் ஏன் இறந்து போகின்றது என்றால் அதற்கு திருவள்ளுவர் காட்டுகின்ற விளக்கம் என்னவென்றால் அதனுடைய உள்ளத்தில் அன்பு இல்லை. அன்புக்கு பதிலாக வன்பு என்கின்ற இம்சை இருக்கின்றது. பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கின்ற இம்சை இருக்கின்றது. ஆகவே அறம் என்கின்ற முழுமுதற் கடவுளினுடைய ஆற்றல் என்ன செய்கின்றது என்றால் இந்த ஜீவனால் மற்ற ஜீவர்களுக்கு நன்மை இல்லை தீமையே உண்டு என்று கருதியவுடன் என்ன செய்கின்றது? அதனை கொன்று விடுகின்றது என்று இங்கே குறிப்பிடுகின்றார். என்பில் அதனை வெயில் போல காயுமே. எந்த ஒரு ஜீவனுக்கு முதுகுத்தண்டு என்கின்ற எலும்பு இல்லையோ அந்த ஒரு உயிரை
நீங்கள் சாலையிலே நடுப்பகலிலே காய்கின்ற கதிரவனுடைய ஒளிக்கற்றைகளில் போட்டால் என்னாகும் என்றால், அது எலும்பு இல்லாத காரணத்தால், வெறும் சதை பிண்டமாக இருக்கின்ற காரணத்தால் அது துவண்டு மடிந்துவிடும். அந்த நெருப்பை தாங்குகின்ற ஆற்றல் இல்லை. அதேபோல் அறக்கடவுள் என்கின்ற சூரியனுடைய பெரும் நெருப்பை தாங்குகின்ற ஆற்றல் யாருக்கு இல்லை என்றால், அன்பு என்கின்ற முதுகுத்தண்டு யாருக்கு இல்லையோ அந்த ஜீவர்களை எல்லாம் அறக்கடவுள் கொன்று விடுவான் என்று சொல்லுகின்றார். இந்த உடம்புக்கு எலும்பு என்கின்ற முதுகுத்தண்டு எந்த அளவுக்கு ஆதாரமானதோ அதேபோல் நம்முடைய ஜீவனுக்கு அன்பு என்பதே ஆதாரமாக இருக்கின்றது. இன்னும் ஒருபடி மேலே சென்று வள்ளுவர் சொல்வார், அன்புதான் உயிர், அன்பின் வழியது உயிர் நிலை, அன்பு = உயிர், அருள் = கடவுள் என்கின்ற சமன்பாடுகளை திருவள்ளுவரும் வள்ளலாரும் நமக்கு காட்டுகின்றார்கள். அன்பின் வழியது உயிர்நிலை மற்றது அன்பிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்று சொல்வார். அன்பின் வழியது உயிர்நிலை என்றால் 2 பொருள்கள் உண்டு. அன்பினுடைய இயல்பு, உயிரினுடைய இயல்பு அன்பு என்று ஒரு பொருள். உயிர் நிலைத்து பேருயிராக மரணமிலா பெருவாழ்வில் வாழ வேண்டுமென்றால் அதற்கும் வழி அன்புதான். The way to immortality is love. A being's nature is love என்று ஆங்கிலத்திலே 2 விதமான பொருள்களை அன்புக்கு கொடுக்கின்றார்கள். சரி, அன்புக்கும் எலும்புக்கும் என்ன தொடர்பு என்றால், வள்ளுவர் தொடங்கி மணிவாசகர் வழியாக வள்ளலார் வரை எல்லா சித்த நெறியாளர்களும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இறைவனின் மீது பக்தியும் ஜீவர்களின் பால் தயவும் கொண்டு இப்பொழுதும் அன்பு நிலையிலேயே இருக்கின்ற பொழுது இந்த எலும்பு நெக்கு உருகி எழும்பு அன்பாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இது பரிணாமத்திலே அடுத்த கட்டத்தில் மனிதன் அதிமனிதனாக மாறுகின்ற பொழுது நடக்க வேண்டிய ஒரு வேலை. இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு மாணிக்கவாசகருடைய உடலில் நடந்ததாக வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். ஆளுடைய அடிகள் அருள்மாலை என்று 10 பாடல்களை மாணிக்கவாசகரின் பேரில் துதியாக சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான். அப்பொழுது மாணிக்கவாசகரை குருவாக ஏற்றுக்கொண்ட வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார் என்றால், எத்தனையோ தவசிகள் ஊழி காலம் தவம் செய்தார்கள், ஆனால் யாருக்கும் நீ அடைந்ததை போன்ற பேற்றினை சித்தியை இறைவன் அளிக்கவில்லை. என்ன அப்படிப்பட்ட பேரு சித்தி என்றால், மாணிக்கவாசகரே, நீ அன்புடல் பெற்று அருளுடல் அடைந்து இன்புடல் ஆயினை நீ எழில்வாத ஊர் இறையே என்று சொல்லுகின்றார். மாணிக்கவாசகரனுடைய உடல் எலும்பாக இருந்தது, எலும்புடல் அன்புடலாக மாறியது, அன்புடல் அருளுருவம் அடைந்தது, அருளுருவம் பெற்ற பிறகு அதுவே இறைவனுடைய இன்ப உடலாக மாறிப்போனது என்று மாணிக்கவாசகரின் உடல் மாற்றத்தை பற்றி வள்ளல் பெருமான் ஆளுடைய அடிகள் அருள்மாலை என்கின்ற பதிகத்திலே அற்புதமாக சொல்வார். இது எப்படி நடந்தது என்கின்ற விளக்கத்தையும் சொல்வார். மற்றவர்களெல்லாம் புருவ மத்தியிலே கவனத்தை வைத்து தவம் செய்தார்கள். ஆனால் தவம் என்பது போதாது. புருவ மத்தியிலே இருக்கின்ற இறைவனின் பேரில் பக்தி செலுத்த வேண்டும். பக்தி என்பது தவத்தை விட, தியானத்தை விட, யோகத்தை விட மேலான யோகம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். யோகா ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் அண்ட் டிவோஷன் என்று சுருக்கமாக மாணிக்கவாசகரின் சன்மார்க்கத்தையும் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கத்தையும் நாம் குறிப்பிட்டு விடலாம். அன்பே எல்லா யோகங்களிலும் மேலானது, அன்பே எல்லா தவங்களிலும் மேலானது, அன்பே எல்லா தியானங்களிலும் மேலானது என்பதை சன்மார்க்கத்தின் மாறாத கொள்கை. ஆக மாணிக்கவாசகரனுடைய பசுகரணங்கள் பதிகரணங்களாக மாறிவிட்டன. பதி என்பது இறைவனுடைய கருவிகள். இறைவனுடைய உடல் வெட்டவெளி தேகம், ஒளி தேகம். ஆக மாணிக்கவாசகரனுடைய உடல் எவ்வாறு வெளிதேகமாக மாறியது என்றால், வாதவூர் மலையை வெட்ட வெளியாக்கி ஏற்றுக்கொண்ட வெளியே என்று இறைவனை பார்த்து பாடுகின்றார் வள்ளல் பெருமான். மாணிக்கவாசகருடைய உடல் எலும்பு, தோல், மஜ்ஜை, இரத்தம், மாம்சம், நினம் என்று இருந்த நிலை மாறி சுத்ததேகமாகி பிரணவதேகமாகி வெட்ட வெளியாகி, அந்த வெட்ட வெளியாக்கி சிதம்பரத்திலே கோயிலிலே சிதம்பர ரகசியம் என்கின்ற வெளியிலே இறைவன் அவரை ஆட்கொண்டான் என்று நமக்கு மாணிக்கவாசகரனுடைய புராணம் கூறுகின்றது. ஆக இங்கே என்பு கலந்து என்று சொல்லுகின்றார். இறைவன் எங்கே வந்து கலக்க வேண்டும்? மற்ற மார்க்கங்களில் முத்திநிலை பெறுகின்ற பொழுது ஆத்மாவில் கலந்து ஆத்மாவை தனித்து பிரித்து எடுத்துக்கொண்டு உடல்
மனம் இவற்றை எல்லாம் எரித்து விடுகின்றார்கள் அல்லது புதைத்து விடுகின்றார்கள். கருவி கரணங்கள் ஊன் உடல் அனைத்தும் அழிந்து போகின்றது. ஆனால் சித்த மார்க்கத்தில் முத்தியை கடந்து சித்தி நிலையை வேண்டுகின்ற பொழுது இவையெல்லாம் ஜடப்பொருள் நிலையிலிருந்து உயிர் பொருளாக மாற்றம் பெற்று ஆன்ம பொருளாக மாற்றம் பெற்று இறைப்பொருளாக மாற வேண்டும் என்பதே சித்த மார்க்கத்தினுடைய சன்மார்க்கத்தினுடைய வள்ளலாரினுடைய சுத்த சன்மார்க்கத்தின் நோக்கமாக இருப்பதால் எலும்பிலும் இறைவன் கலக்கின்றான். இதை வள்ளல் பெருமான் இன்னொரு இடத்திலே என்ன சொல்கின்றார்? ஊன் என நின்ற உணர்வு என்பது இப்பொழுது ஆத்மாவில் இருக்கின்றதே. ஆனால் அந்த உணர்வு எதுவரை வர வேண்டும்? ஆத்மாவிலிருந்து வெளியே வர வேண்டும். பிரிங்கிங் அவுட் தி சைக்கி என்று மகான் அரவிந்தர் சொல்வார். ஆத்ம உணர்வு என்பது ஜீவனுக்கு வர வேண்டும், ஜீவனிலிருந்து மனதுக்கு வர வேண்டும், மனதிலிருந்து ஊனுக்கு வர வேண்டும். பஞ்சேந்திரியங்களும் ஆத்ம உணர்வை பெற்று அதற்கு பிறகு இறைவனுடைய அருளால் இறைவனுடைய உணர்வை பெற்று டிவினைஸ்ட் பாடி என்று சொல்வார்கள். ஸ்பிரிச்சுவல் பாடி என்பது இந்த உடலே உயிருடலாக மாறிப்போவது, இறைவனுடைய அருளால் உயிருடலானது இறையுடலாக மாற்றம் பெறுவது. Physical matter has to be spiritualized first and the spiritual body will be divinized by God என்று சொல்வார்கள். ஆக முதலில் ஊனுடல் உயிருடலாக மாற்றம் பெற வேண்டும். அதுவரை மனித முயற்சி. அப்பொழுது அசுத்த தேகமானது சுத்த தேகமாக மாறுகின்றது, பிரணவ தேகமாக மாறுகின்றது. அதற்கு பிறகு இறைவனுடைய அருளால் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகமாக மாறுகின்றது. ஆக ஆத்மாவுக்கு முதலில் இறங்குகின்ற இறைவனுடைய ஒளியானது ஆத்மாவிலிருந்து இன்னும் கீழே இறங்கி ஜீவனுக்கு வந்து, ஜீவனிலிருந்து மனதுக்கு வந்து, மனதிலிருந்து எலும்புக்கு வந்து 7 தாதுக்களும் மாற்றம் பெற வேண்டும். இப்படிப்பட்ட கல்விக்கு என்ன பெயர் என்றால் சிற்றம்பல கல்வி என்று வள்ளல் பெருமானும் திருவள்ளுவரும் சொல்லுகின்றார்கள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்கின்ற திருக்குறளிலே இந்த ஞான இரகசியத்தை, சித்தர்களின் இரகசியத்தை தான் அவர் வெளிப்படுத்துகின்றார் என்று ஒரு கருத்து உண்டு. சாதாரணமான பொருள் என்னவென்றால் ஒருமைக்கண், கான்சன்ட்ரேஷன். நீ ஒருமையுடன் கான்சன்ட்ரேஷனுடன் ஒரு கல்வியை கற்றால் அது எப்பொழுதும் மறக்காது. 7 பிறவிகளிலும் அந்த நினைவு உன்னை தொடர்ந்து வரும் என்று சொல்வார்கள். ஆனால் இதற்கு சித்தர்களினுடைய சுத்த சன்மார்க்கத்தினுடைய உரை என்னவென்றால் ஒருமைக்கண். ஒருமைக்கண் என்பது புருவ மத்தி. கண் இணை என்று சொன்னால் புறத்தில் இருக்கின்ற 2 கண்களை குறிக்கும். ஒருமைக்கண் என்றால் புருவ மத்தியில் இருக்கின்ற சிவனுடைய நெற்றிக்கண்ணை குறிக்கும். அந்த இடத்தில் கற்கின்ற கல்விக்கு பெயர் ஒருமைக்கண். தான் கற்ற கல்வி, தான் நான் அல்ல, தான் என்கின்ற இறைநிலையிலிருந்து கற்ற கல்வி எழுமையும் 7 தாதுக்களால் ஆன இந்த உடலையும் பொன்னாக்கும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து, ஏமம் என்றால் தங்கம், தங்கமாக மாற்றி பொன்னாக மாற்றும் என்பது அந்த குறளுக்கு சுத்த சன்மார்க்க விளக்கம். என்பு கலந்து ஊன் கலந்து என்று சொல்லுகின்றார். ஊன் கலந்து என்றால் ஒரு பாடலிலே வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், ஊன் என நின்ற உணர்வு இலேன் எனினும் உன் திரு கோயில் வந்தடைந்தால் ஏன் என கேளாது இருந்தனை ஐயா, உன்னுடைய தகுதிக்கு இது சரியா என்று கேட்பார். ஆக ஊன் என நின்ற உணர்வு என்றால் உணர்வு என்பது இறைவனை பற்றிய அந்த அனுபவ உணர்வு. அந்த உணர்வு எங்கே வர வேண்டும்? ஆத்மாவில் நிலைத்து நின்றால் போதாது, ஜீவனுக்கு வந்து மனதுக்கு வந்து கண்களில் இறங்கி கண்களில் கண்ணீர் பெருக வேண்டும், மெய் சிலிர்க்க வேண்டும், புலகாங்கிதம் அடைய வேண்டும், மயிர்கால்கள் குத்திட்டு நிற்க வேண்டும் என்பது சன்மார்க்க கொள்கை. ஒவ்வொரு வினாடியும் ஆத்மாவிலிருந்து உடல் வரை, தோல் வரை, மெய் வரை அந்த உணர்வு வர வேண்டும். இதுதான் ஊன் என நின்ற உணர்வு. ஒவ்வொரு வினாடியும் கண்களில் நீர் பெருகினால் இறைவனை உடலும் உணர்ந்து கொண்டது என்று பொருள். ஆக இதுதான் உண்மையான நெகிழ்ச்சியான பக்தி என்று வரையறை செய்கின்றார்கள் மாணிக்கவாசகரும் வள்ளல் பெருமானும். ஆக என்பு கலந்தால் மட்டும் போதாது, ஊனும் இறை உணர்வில் கலக்க வேண்டும். அடுத்தது புலன்களோடும் இந்திரியம் அவை கலந்து என்று சொல்லுகின்றார். புலன்கள் இந்திரியம் என்று சொல்லப்படுகின்ற மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற 5 இந்திரியங்களிலும் இறைவனுடைய உணர்வு கலக்கின்றது.
உள் இயங்குகின்ற அன்பு. அன்பு என்பது அகத்துறுப்பு என்று, ஆத்மாவினுடைய உறுப்பு என்று வள்ளுவர் நமக்கு சொல்லுகின்றார். அகத்து உறுப்பு அன்பு இல்லாதவர்க்கு புறத்துறுப்பெல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லுகின்றார். அவற்றால் பயனில்லை. அகத்துறுப்பு என்கின்ற அன்புதான் இறைவனை நமக்கு காட்டும், இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லுகின்றார். ஆக உள்ளே மனிதருக்கு இப்பொழுதும் அன்பு இருக்கின்றது. ஆனால் அது உறக்கத்தில் இருக்கின்றது. அதை தட்டி எழுப்பி அந்த உறுப்பை செயல்படுத்துகின்ற ஆற்றல் நமக்கு தெரியவில்லை. அதை நாம் அறியாத அந்த ஆற்றலை, நமக்குள் இருக்கின்ற மறைந்திருக்கின்ற ஆற்றலை தட்டி எழுப்புவதே ஒரு ஞானியின், ஒரு குருவின் வேலை. ஆக அன்பு கலக்க வேண்டும். இறைவனுடைய உணர்வு அந்த அன்பில் கலக்கின்றது. அதற்கு பிறகு அறிவில் கலக்கின்றது. அதை கடந்து உயிரை கலக்கின்றது. 5 பூதங்களை கலக்கின்றது. 5 பூதங்கள் உடலில் எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கு யோக சாத்திர நூலார் ஒரு சில செய்திகளை சொல்லுகின்றார்கள். மனிதனுடைய கால்கள் வரை மண் என்று சொல்லுகின்றார்கள். வயிற்று பகுதி நீர் என்று சொல்லுகின்றார்கள். மார்பு பகுதி நெருப்பு என்று சொல்லுகின்றார்கள். கழுத்து பகுதி காற்று என்று சொல்லுகின்றார்கள். புருவ மத்தியை ஆகாயம் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இந்த உடலிலேயே பஞ்சபூதங்களும் தொழிற்படுகின்றன, ஆட்சி செய்கின்றன என்பது யோக நூலார் கூற்று. ஆக இந்த 5 பூதங்களிலும் அவற்றை கடந்து உள்ளே இருக்கின்ற ஆன்மாவிலும் இறைவன் கலந்து கொண்டு அன்னித்து ஊறி என்றால் அதுவாகவே மாறி உள்ளே இருந்து அந்த கருணையானது ஊற்றை போல் பொங்கி ஊறி வருகின்றது. இன்பு கலந்து அருள் கலந்து துளும்பி பொங்கி எழும் கருணை பெருக்காரே இன்பத்தேவே என்று சொல்லுகின்றார். ஆக இன்பத்தை யாராவது நமக்கு கொடுக்க முடியும் என்றால் அது இறைவனால் தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் அது வற்றாத ஜீவநதியாக இருக்கின்றது. அந்த வற்றாத ஜீவநதியில் வருகின்ற நீருக்கு பெயர் என்ன? இன்பம். ஆக இறைவனிடம் எல்லையற்ற இன்பம் இருக்கின்றது. அந்த எல்லையற்ற இன்பத்தை அவனுடைய எல்லையற்ற கருணை என்கின்ற ஆற்றின் மூலம் நமக்கு அவன் கொடுக்கின்றான். அது எங்கெங்கே பாய்கின்றது? ஒரு வயலில் புகுந்து நீர் பாய்வதைப் போல் நம்முடைய மனதில் உள்ளே புகுந்து எலும்பு கலந்து பாய்கின்றது. புலன்கள், இந்திரியம், அன்பு, அறிவு, உயிர், 5 பூதங்கள், ஆன்மா இவற்றை எல்லாம் தன்னுடைய அருள் மழையில் நனைத்து அத்தனை ஜடப்பொருள்களாகிய கருவி கரணங்களும் இறைவனுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்குமாறு செய்கின்ற பேரின்பமாகிய இறைவனே என்று இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். இங்கே ஹிம்சை என்கின்ற வன்பு என்கின்ற ஒரு குணத்தை நீக்கிவிட்டு ஜீவகாருண்யம் பழகினால் மனிதர்களுக்கு, சாதுக்களுக்கு எப்படிப்பட்ட இன்பத்தை இறைவன் அருளுவான் என்கின்ற ஆன்ம அக அனுபவத்தை வள்ளல் பெருமான் சுய அனுபவத்தை இங்கே அழகானதோர் கவிதையாக நமக்கு படைத்து காட்டியிருக்கின்றார். இதை கேட்கின்ற வாசிக்கின்ற அன்பர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட ஆனந்தமான அனுபவத்திற்காக இந்த வன்பு என்கின்ற இம்சை நீக்கிய ஜீவகாருண்ய வாழ்வுக்கு வர வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானுடைய விருப்பம்.